அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல நாளிலே நமது அர்த்தனா கோட்டீஸ்வரர் கூட்டு பிரார்த்தனை சபையின் யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் மிதுர்சன் சவுடநாயகம். இன்றைய தினமும் கூட நமது கூட்டு பிரார்த்தனை சபையின் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக கருத்தினை வழங்குவதற்காக இன்று நாங்கள் வந்துள்ளோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தற்பொழுது மார்கழி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது காலங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். உத்தராயண காலப்பகுதி என்பது தை மாதம் தொடக்கம் ஆனி மாதம் வரை உள்ள 6 மாதங்களும், தட்சிணாயன காலப்பகுதி என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையான 6 மாத காலப்பகுதிகளையும் குறிக்கின்றது. இந்த உத்தராயண காலப்பகுதியானது தேவர்களுக்கான, அதாவது இறைவனுக்கான பகல் பொழுதையும், தட்சிணாயன காலம் என்பது இறைவனுக்கான இரவு பொழுதினையும் குறிப்பதாக காணப்படுகிறது. அதாவது இந்த பூலோகத்திலே ஒரு வருடம் கணக்கானது தேவர்களுக்கு ஒரு நாளை குறிக்கின்றது. அந்த வகையிலே தற்பொழுது தட்சிணாயன காலம் முடிவடைகின்ற இறுதி மாதமாகிய மார்கழி மாதம் இடம்பெற்றுக் கொள்கிறது. இந்த மார்கழி மாதம் சரியாக பிரம்மமுகூர்த்த நேரத்தை குறிப்பதாகவே அமைகின்றது. அதாவது தேவர்களையும் இறைவனையும் துயிலெழுப்புகின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் போற்றப்படுகின்றது. அதனால் இந்த மார்கழி மாதம் மாதங்களிலே மிகவும் சிறந்த மாதமாக அறிஞர்களாலும் ஞானிகளாலும் கூறப்படுகிறது. இந்த புனிதமான இந்த மார்கழி மாதத்திலே உங்களுக்கு தெரியும், சிவாலயங்களில் திருவம்பாவை பூஜைகளும், வைணவ ஆலயங்களில் திருப்பாவை பூஜைகளும் இடம்பெறுவது வழமை. அந்த வகையிலே இன்று மாணிக்கவாசகர் சுவாமிகளால் அருளப்பட்ட 8ஆம் திருமுறையிலே அடங்குகின்ற திருவாசகம் என்னும் தேன் சுவை பொருந்திய 8ஆம் திருமுறையில் அடங்குகின்ற திருப்பதிகமாகிய இந்த திருவாசகத்தினை தொடர்பாக சில கருத்துக்களையும் கூறி அதில் ஒரு பாடலையும் பாடலாம் என வந்துள்ளோம். மாணிக்கவாசகர் சுவாமிகள் சன்மார்க்க நெறி, அதாவது ஞான நெறியில் இருந்து முக்தி அடைந்த ஒரு முதன்மையான நாயனார். அவரால் அருளப்பட்ட இந்த திருவாசகம் தேன் சுவை பொருந்திய பாடல்கள் என்று ஞானிகளும் அறிஞர்களும் கூறுகின்றார்கள். இதற்கு காரணம், இந்த பதிகத்தில் அதிகமான இடங்களில் தேன் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளதனை நீங்கள் ஓதுவார்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த திருவாசகத்திற்கான இன்னும் ஒரு சிறப்பு, மனிதன் சொல்ல இறைவன் கேட்ட பதிகம் என்ற வகையிலே இது மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுகின்றது. இந்த திருவாசகம் அருள்வாத ஊரர் சொல்ல அம்பலவன் தான் எழுதிய திருவாசகம் என்று முதன்மை சிறப்பு பொருந்திய திருப்பதிகமாகி இந்த திருவாசகம் காணப்படுகின்றது. இந்த திருவாசகத்திலே 51 திருப்பதிகங்கள் காணப்படுகின்றது. முதலாவது திருப்பதிகமாகிய சிவபுராணம் தொடக்கம் 51வது இறுதி திருப்பதிகமாகிய அச்சோப்பதிகம் வரை ஒவ்வொரு பதிகத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு பாடல்களும் மிகவும் இனிமையாகவும் பக்தி ரசமாகவும் எம்பெருமான் ஈசனின் திருப்பாதங்களை போற்றி அவனிடம் முக்தி பேர் அடைவதை மென்மேலும் நினைவூட்டுவதாக ஒவ்வொரு பாடல்களையும் மாணிக்கவாசகர் சுவாமிகள் இறைவனை வியந்து மனம் கசிந்து பாடியிருக்கின்றார். எனவே இந்த திருவாசகத்திலே நாங்கள் இன்று உங்களுக்காக பாடுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்துள்ள தலைப்பு 7வது அங்கமாக இருக்கின்ற திருவம்பாவையில் 20 பாடல்கள் காணப்படுகின்றது. அந்த 20 பாடல்களையும் நாங்கள் தற்பொழுது சிட்டைகள் மூலம் இங்கே எழுதி கொண்டு வந்துள்ளோம். இந்த 20 சிட்டைகளில் எம்பெருமான் சிவலிங்க மூர்த்திக்கு முன்னால் இந்த சிட்டைகளை நாங்கள் போட்டு இதில் எத்தனையாவது பாடல் இலக்கம் வருகின்றதோ அந்த பாடலையே சிவனே தெரிவு செய்து தந்ததென்று நாங்கள் கருதி எமது நேயர்களுக்காக நாங்கள் அந்த பாடலை பாட இருக்கின்றோம்.